ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் லேடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே கிராண்டான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் நான் ரெடி பண்ண போகிறேன். நெக் நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் தான் இன்றைக்கி நான் மார்க் பண்ணியிருக்கேன். லைனிங்கில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ண ரவுண்ட் நெக் நம்ம ப்ளவுஸோட பின்பகுதிக்கு மேலே லைனிங்கை வச்சு நம்ம அப்படியே நெக்லைனில் மட்டும் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்க போகிறோம். நெக்லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஆம்ஹோல் பீஸ் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஹைட்டில் நம்ம எப்போவுமே ஒரு 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் மெஷர் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல லைட்டாக ஒரு கட் கொடுத்து எடுத்துருப்போம். ஸோ அந்த இடத்துல மட்டும் லைனிங்கை ஃபஸ்ட்டு மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் கீழே இருக்க ப்ளவுஸ் பீஸை மேலே வச்சு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா கார்னரில் வச்சு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஓவரால் ப்ளவுஸை நார்மலாக எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரியே நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நான் கேன்வாஸில் ஒரு ஸ்கேலப் பேட்டர்ன் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். வரைஞ்சதுக்கு கீழே நம்ம டிசைன் கொடுக்குறதுக்கான கிளாத்து தான் வச்சுருக்கேன். நல்ல ஒரு ஷைனிங்கான கிளாத்து தான். சாட்டின் கிளாத் மாதிரியான ஒரு ஷைனிங் கிளாத்து தான். சில்க் கிளாத் இது ரொம்ப சூப்பராக இருந்தது கிளாத்து. பட் ஆனால் என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் நான் இதுக்கு டிசைன் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம கட் பண்ண கேன்வாஸ் அந்த டிசைன் கிளாத்துக்கு மேலே வச்சு நீங்கள் அப்படியே ஓரமாகவே தையல் போட்டுக்கிட்டே வாங்க. நார்மலாக நம்ம நெக்லைன் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா ப்ளவுஸில், ஸோ அதே மாதிரி பேட்டர்னில் தான் நான் இந்த கேன்வாஸுமே நான் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்லைன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இன்னொரு சர்க்கிள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே சின்னதாக ஒரு ஸ்கேலப் மாதிரி நானாக வரைஞ்சி 2 சைடுமே ஒரே மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு நீங்கள் கீழே இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ண கிளாத்தை லைட்டாக மடித்து விட்டுருங்க. உள்ளே மடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாத்தும் சூப்பராக இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு பேக் சைடு திருப்பும் போது அந்த டிசைனுமே அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். நீங்கள் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிசைன்லேயே கிடைக்கும். ஸோ நம்ம வீடியோலேயே நிறைய இதே மாதிரியான பேட்டர்ன் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எல்லாமே சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். மற்ற எல்லா பேட்டர்னுமே நம்ம கேன்வாஸ் எதுவுமே வைக்காமல் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பட் இதில் நம்ம கேன்வாஸ் வச்சுருக்கோம். அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. கேன்வாஸ் நீங்கள் வைக்காமல் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிசர் எல்லாமே சைடில் தெரியும். ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லேஸ் ஒர்க் கொடுப்போம். அந்த மாதிரியான லேஸ் ஒர்க் எதுவுமே இன்றைக்கி இல்லாமல் ஸ்டிச் பண்ணணுன்றதுனால தான் நான் இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு நான் தையல் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த கட்டிங் கரெக்டாக வரல, உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரல, நீங்கள் அதனால் லேஸ் வைக்கிற மாதிரியான ஒரு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லேஸ் கூட வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே டிசைன் பட் சூப்பராக இருக்கும். ரெண்டுமே ஆப்டாக தான் இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் மைல்டாக இருக்கணும். சேம் டைம் கீழே நம்மளுக்கு அந்த ப்ரூச் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஃப்ளவர் பேட்டர்ன், ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் எல்லாமே நான் இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் லேஸ் நான் அடிக்கிற மாதிரி எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது இன்றைக்கி. ஓவரால் நம்ம சைடில் இருக்க பேட்டர்ன் எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நெக்லைனில் ஓரலாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம டிசைனர் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்துக்கு மேலே சென்டர் கட் பண்ணி விட்டுக்கோங்க. சேம் டைம் கீழே ப்ளவுஸ் பீஸ்லேயுமே ஷோல்டர்ஸ் ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சு சென்டர் கட் பண்ணிக்கோங்க. 2 சென்டரையுமே ஒரே மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெக்லைன் 1 இன்ச் கூட ஒரு பாயிண்ட் கூட 2 சைடுமே விலகாது, ஒரே மாதிரியே இருக்கும். நீங்கள் வச்சுட்டு நீங்கள் கீழே ஒரு செக்யூர் பண்ணிக்கோங்க, ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நகலாது. நெக்லைனுமே நீட்டாக 2ஐயும் ஜாயின் பண்ண மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓவரால் நம்ம நெக்லைன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சைடில் நம்ம அந்த டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டிசைனுமே நான் அப்படியே வச்சு அதுக்கு மேலேயே தையல் போட்டுகிட்டே வரேன். இந்த மாதிரி ப்ளவுஸில் நீங்கள் சின்னதாக இந்த மாதிரி கட் ஒர்க் எல்லாமே கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு. கீழே அந்த கட்டிங் வரும்போது மட்டும் லைட்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் நீங்கள் இப்போ தான் பழகுறீங்க டிசைன் வைக்கிறதுக்கு, எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்ற தாட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் ப்ளைனாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி லேசர் கொடுத்துக்கோங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஓவரால் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் சென்டரில் இருக்க அந்த நெக்லைனுக்கு இடையில இருக்க பீஸ் இருக்கும் இல்லையா, அந்த பீஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு நீட்டாகவே தெரியும். உங்களுக்கு நம்ம என்ன மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம், எந்த இடத்துல வந்து அந்த டிசைன் வருது அப்படின்றது எல்லாமே வந்து நீட்டாக தெரியும். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் நெக்லைனில் மட்டும் ஒரு சின்னதாக டிசைன் பண்ண போகிறேன். அதுவுமே வந்து நல்ல ஒரு டபுள் கலரில் தான் கொடுக்க போகிறேன். டபுள் கலருக்கு நம்ம ஆல்ரெடி க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த க்ரீன் கலரும் கீழே இருக்க அந்த ப்ளவுஸ் பீஸில் வந்து பேலன்ஸ் இருக்கிற கிளாத், அதுவும் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ரெண்டையுமே வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2.5 இன்ச்சில் வந்து நான் நல்ல சதுரமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஷோல்டர்ஸ் பெருசாக இருக்குது, நெக்லைன் வந்து நல்ல பெரிய ப்ராடான நெக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 இன்ச்சஸ் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 2.5 இன்ச் மட்டும் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு 2 பீஸையுமே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து ப்ளைனான இருக்க பீஸாக இருந்தது அப்படின்னா ஓரலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு அந்த டிசைன் வர்றது அப்படி இல்லை பிசுறு இருக்கிற பீஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்கிற மாதிரியும் கெட்ட பக்கம் வந்து வெளியே இருக்கிற மாதிரியும் வச்சு நீங்கள் அந்த சதுரமான பீஸை வந்து அப்படியே வச்சு 4 பக்கமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பீஸுமே வந்து நான் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த பீஸ் எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து 2 சைடும் வந்து கார்னரில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்க போகிறோம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், 2 சைடும் ட்ரையாங்கிள் இருக்க மாதிரி வச்சுட்டு சென்டரில் வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்டர் பீஸ் மட்டும் நல்லா ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஓப்பனில் வந்து அந்த பிசுறு இருக்கிற பக்கத்தை வந்து உள்ளே எடுத்து விட்டுட்டு நல்ல பக்கத்தை வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 பக்கமே அந்த கார்னரை மட்டும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் கலரில் அந்த டிசைன் இருக்க மாதிரி வந்துடும். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான். பட் ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு டிசைன் எல்லாமே வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பெருசாக ஏதோ வேலை பார்த்த மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும் அது. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து நீங்கள் டிசைன் எல்லாமே ட்ரை பண்ணுறீங்க, ஆல்ரெடி எல்லா டிசைனுமே ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிங்க. அதுலேயே டபுள் கலர் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி பைப்பிங்கில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் பண்ண முடியுமான்றதை பார்த்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் கொடுக்கலாம் அதில். நான் இன்றைக்கி வந்து 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், க்ரீன் வித் பிங்க்கு. சாரீ வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு அதே கலர் தான். க்ரீன் வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீனில் தான் சாரீ கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நான் ஏன் பர்டிகுலராக அந்த டிசைன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்மளுக்கு சாரியில் வந்து நம்மளுக்கு பார்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பார்டர் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ஸ்கேலப் டிசைனில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு பேக் சைடுமே வந்து நெக் அதே மாதிரி கொஞ்சம் மேட்சாக இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓவரால் வந்து நம்ம எல்லா பீஸுமே வந்து இதே மாதிரியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. எல்லா பீஸுமே வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. பக்கத்தில், அதாவது நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இதுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம தைக்கும் போதும் சேம் டைம் நம்ம பைப்பிங் வைக்கும் போதுமே வந்து எந்த பீஸுமே மிஸ் ஆகாது. எல்லாமே வந்து ஈவனாக கிடைக்கும் நம்மளுக்கு. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸ் எல்லாமே நெக்லைனில் வச்சு நம்ம அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம். மேலே வந்து நம்ம ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுருக்கேன். கேப் விட்டுட்டு கீழே இருக்க பீஸ் எல்லாமே வந்து நம்ம அப்படியே வந்து 1 by 1 வச்சு நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக தையல் போடும்போது நல்லா செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சேம் டைம் வந்து நெக்லைன்லேயும் வந்து ஒரே மாதிரியான அலைன்மெண்ட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேக் நெக்குக்கு லேஸ் ஒர்க் எதுவுமே கொடுக்காம ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எலகண்ட்டாக, ரொம்ப சூப்பராக எப்படி ரெடி பண்ணுறதுன்றது தான் பார்த்துட்ருக்கோம். லேஸ் ஒர்க் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல நெக்கில். ஸ்லீவில் மட்டும் நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக வந்து நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்றதை. ஃபுல்லாக நெக்லைனில் வச்சு தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம நெக்லைனில் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். பைப்பிங்க்கும் வந்து நான் சேம் தான், க்ரீன் கலர் தான் கிளாத் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு கிராஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன் நான். ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கிளாத் ரொம்ப ஷைனிங்காக இருந்தது. ஸோ அதனால் நான் க்ரீன் கலரே எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம எப்பவும் போல் பைப்பிங்க்கு ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணிவிட்டு நெக்லைனில் வச்சு நம்ம அப்படியே வந்து ஓரமாகவே தையல் போட்டுகிட்டே வரலாம். நெக்லைனில் நீங்கள் தையல் போடும்போது ஒரு 1/4 இன்ச்சில் வர மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. அடியில் இருக்க பீஸுமே வந்து நம்ம ஃபுல்லாக கவர் ஆகிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா ஒரே டைமில் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடலாம்.
ஃபுல்லாகவே நம்ம முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் அந்த பைப்பிங் கிளாத்தை வந்து லைட்டாக உள்ளே எடுத்து விட்டுருங்க. உள்ளே எடுத்து விட்டுட்டு கார்னர்லேயே வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக அந்த இடத்துல கொஞ்சம் வந்து கனம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அடியில் கேன்வாஸ் வேறு கொடுத்துருக்கோம். அதுக்கு அடியில் வந்து டபுள் லேயர் கிளாத் இருக்குது, லைனிங்கும் இருக்குது, நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸும் இருக்குது. அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு டிசைன் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். ஸோ அது எல்லாமே வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதே மாதிரி வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வைக்கிற மாதிரி இருக்காது. அது எல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணிவிட்டு எல்லா பீஸுமே வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பைப்பிங்கை வந்து நல்லா உள்ளே எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. ஓவரால் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. என்னதான் ஸ்டிச்சிங் பண்ணாலும் நம்மளுக்கு சின்னதாக ஒரு கேப் விழுக தான் செய்யும். ஸோ அதையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து சின்னதாக ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கோன்றதையும் நம்ம பார்க்கலாம். 2 சைட்லையுமே நான் டாட் பிடிச்சிருக்கேன். ரெடிமேடில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. இதில் நிறைய ஃப்ளவர் பேட்டர்ன், லீஃபு, நம்மளுக்கு சீக்வன்ஸு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் எடுத்துகிட்டு அந்த ஸ்கேலப் கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கட்டிங்கில் வந்து நம்ம கட்டிங் விழுகிற இடத்துல வந்து கரெக்டாக அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஒரு பிங்க் கலர் பீடு மட்டும் வச்சு நான் அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு டுலிப் ஸ்லீவ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் ஒன் சைடில் மட்டும் நம்ம அந்த டிசைன் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் சாரீ இது தான். சாரீ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அண்ட் சாரியுமே வந்து நல்ல ஒரு டார்க் கலர் காம்போவில் தான் கொடுத்துருந்தாங்க. நல்ல க்ரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் டிசைனுமே வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருப்போம். உங்களுக்கு அந்த பார்டர் பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல ஒரு ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.